ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் கொத்தமல்லி சட்னி செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கொத்தமல்லி சட்னி ரெடி. பாருங்கள், நார்மலாக நம்ம கொத்தமல்லி சட்னி சமைச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா டைஜஸ்ட்டும் ஈஸியாக ஆகும், ரிலாக்ஸ்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸாவது நீங்கள் கொத்தமல்லி சட்னி சமைச்சு சாப்பிடுங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ தோசை சுட போகிறோம். சரிங்களா? தோசைக்காக செஞ்சுருக்கோம் டிஃபனுக்கு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக தோசை இட்லிக்கு கூட செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ஹார்டாக இருக்காது, டைஜஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக ஈஸியாக இருக்கும். சரிங்களா?